அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸ், அதாவது மூளையை கூர்மையாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய யூடியூப் சேனல் அன்பர்களில் சிலர் பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இது போன்ற கேள்விகள் நீங்கள் எழுப்பும்போது தான் நான் அதை பற்றி பேசணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளை நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை நான் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் கேட்பதற்கு நான் பதில் கொடுத்தாகணும். அது பதிவின் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இது போன்ற நல்ல நல்ல தகவல்கள் நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கேள்விகளாக கேளுங்க. எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் இனிமேல் கொடுங்க. சரி, அனைத்து மனிதர்களுடைய மூளையும் ஒரே அளவில் இருக்கின்றதா, இல்லை பிரெயின் அதாவது மூளை கூர்மையாக இருப்பவர்களுக்கு ஒரு எடையும் பெருசாகவும், மூளை கம்மியாக கூர்மை இல்லாமல் இருப்பவர்களுக்கு சிறியதாகவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து மனிதர்களுக்கும் மூளையின் எடை அளவு மற்றும் அதன் நீளம் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வளர்ந்தவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வேறு எடை இருக்குது. சரி, வளர்ந்தவங்களுக்கு எவ்வளவு எடை இருக்கும் மூளை அப்படின்னு பார்த்தோம்னா 1300 கிராம்லேருந்து 1400 கிராம் வரைக்கும் இருக்கும். அதனுடைய நீளம் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இதே சின்ன குழந்தைங்க பேபிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 300 கிராம்லேருந்து 400 கிராம் அளவுக்கு மூளையின் எடை இருக்கும். அப்போது வளர்ந்தவங்க அத்தனை பேருக்குமே ஒரே எடையில் மூளை இருந்தால் எல்லாருமே ஷார்ப்பாக இருக்கணும், இல்லாட்டி எல்லாருமே மந்தமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் சிலர் ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கிறாங்க, சிலர் புத்தி மந்தமாக இருக்கிறாங்களே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் வளர்ந்த விதம், அவர்கள் பார்க்கின்ற சூழ்நிலை, அவர்கள் வாழும் விதம், இதையெல்லாம் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இது எப்படி சாத்தியப்படும்? நம்ம திட்டும் பொழுது பகவான் உனக்கு மூளையே வைக்கலையா, களிமண்ணை தூக்கி வச்சுட்டாரா அப்படின்னு எல்லாம் திட்டுறோமே, அப்போது இறைவன் கையில் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூளையை கூர்மையாக்கி கொள்வதும் அப்படியே மந்தமாக வைத்து கொள்வதும் ஒவ்வொரு மனிதனுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சில செய்திகளை சொல்லியிருக்காங்க. பல்வேறு சவால்களை சந்திப்பவனுடைய புத்தி கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க, அதாவது லண்டனில் இந்த ஆய்வு நடந்திருக்கு. ஒரு டாக்ஸி டிரைவர், இன்னொரு பஸ் டிரைவர், 2 பேரையும் வச்சுக்கிட்டு மூளை பரிசோதனையை நிகழ்த்தியிருக்கிறாங்க. பஸ் டிரைவருடைய வேலை என்ன? ஒரு இடத்துல இந்த பஸ் எடுப்பார், ஓட்டிகிட்டு போவார், குறிப்பிட்ட ஒரு பாதையில் ஒரு ரூட்லேயே போயிட்டு திரும்ப அதே ரூட்டில் வருவார். இது மட்டும்தான் அவர் செய்வார். ஆனால் டாக்ஸி டிரைவருடைய பணி ஒரே ரூட்டில் போகிறது வர்றது கிடையாது. யார் அந்த டாக்ஸியில் ஏறுறாங்களோ அவங்க ஒரு அட்ரஸை காமிச்சு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ரஸை தேடி தேடி அவர் இப்போ 4 இடத்துல விசாரிச்சுட்டு போவார். அந்த அட்ரஸில் போயிட்டு அந்த பயணியை விட்டுக்கிட்டு வருவார். அடுத்தது வேறு ஒரு பயணி ஏறுவார், ட்ராவல் பண்ணுறவங்க ஏறுவாங்க. அவங்க வேறு ஒரு அட்ரஸ் தருவாங்க. அந்த இடத்துக்கு தேடி பிடிச்சிக்கிட்டு பல பேர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு தேடி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அந்த பயணியை இறக்கிட்டு வருவார். இது போல் ஒரு நாளைக்கு அவர் கிட்டத்தட்ட 10-15 பயணிகளை வேறு வேறு ரூட்டில் கொண்டு போய் விடுவார். அத்தனை ரூட்டும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. யாருமே எதுவும் அனைத்தும் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை பல பேர்கிட்ட கேட்டு கேட்டு போய் பயணிகளை விட்டுக்கிட்டு வர்றாரு. அதனால் அவர் பார்த்திங்கன்னா நிறைய சவால்களை சந்திக்கக்கூடியதாக இருக்குது. இதில் இந்த டாக்ஸி டிரைவர் மற்றும் இந்த பஸ் டிரைவரை கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒப்பிட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாக்ஸி டிரைவர் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும், அவங்களுடைய புத்தி இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்க பல சவால்களை சந்திக்கிறாங்க, பல ரூட்ஸை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10-15 இடங்களை தெரிந்து கொள்கிறார்கள், புதிதாக தெரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பஸ் டிரைவர் ஒரே ரூட்டில் போயிட்டு ஒரே ரூட்டில் தான் வருவார். அவர்
பல இடங்களுக்கு போகாத காரணத்தினால அவருடைய புத்தி ஒரே மாதிரி தான் செயல்படும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பல்வேறு விதமான சவால்களை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சியின் முடிவில் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்ஸி டிரைவருடைய மூளை எப்போவுமே இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எங்கே போய் இறக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆக்டிவாக இருக்குது. அதாவது அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் ஆக்டிவாக இருக்கும், அடுத்தடுத்த சவால்களை சந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பஸ் டிரைவர் இப்போ பழகிடுச்சு, அவருக்கு ஒரே ரூட்டு போயிட்டு ஒரே ரூட்டில் வர்றது பழகி போச்சு இல்லையா. அதனால் அவருடைய மூளைக்கு அவ்வளவு சவால் கிடையாது, அதிகமான வேலையும் கிடையாதுன்ற காரணத்தினால அவருடைய மூளை புதிதாக ஒரு விஷயத்துக்கு போகும்போது கொஞ்சம் மந்தமாக செயல்படும் அப்படின்னு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த உடனே இதில் பஸ் டிரைவர் அப்போ என்ன மூளை கம்மிக்காரங்களான்னு நினைக்காதீங்க. அவங்க அந்த பஸ் டிரைவிங் தவிர வேறு வேறு வேலைகள், வேறு வேறு சவால்கள் தினமுமே வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதற்கு அவர்களுடைய மூளை செயல்படும் இல்லையா. அப்போ என்ன ஆகிடும், அவங்களும் ஷார்ப்பாக தான் இருப்பாங்க. இதை லண்டனில் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டதில் அவங்க சொன்ன செய்தி அவ்வளோதான். பல்வேறு சவால்கள் மற்றும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது மூளை வலுப்பெறும், பலமாக இருக்கும், புதிதாக சிந்திக்க தோணும், கூர்மையாக இருக்கும். இந்த ஆய்வாளர்கள் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைக்கு புதிதான வேலைகளை கொடுக்க வேண்டும், சிந்தனைகளை உருவாக்க வேண்டும், சேலஞ்சஸ் அதாவது சவால்களை சந்திக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுவிதமான மக்களோடு பழக வேண்டும், புதுவிதமான சூழ்நிலைகளை நாம் காண வேண்டும், சவாலை நோக்கி பயந்து ஒதுங்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸ் இருந்தால் கூட அதில் முக்கியமான 6 நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக நம்முடைய மூளைக்கு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் அதாவது பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதே ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. பயிற்சின்னா என்ன, நம்ம உடற்பயிற்சிக்கு ஜிம் இருக்குது, மனதிற்கான பயிற்சி அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம இந்த பிரெயின் ஷார்ப் பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அதை இப்போ நம்ம விளையாடுறதில்ல. அது என்ன கேம்ஸ்ன்னு சொல்கிறேன். கியூபிக் கேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம நிறையா விளையாண்டுருக்கோம். கையில் பயணத்தின் போது போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் எல்லாம் நிறையா விளையாண்டுருக்கேன். கியூப் இருக்கும் இல்லையா, அதில் கலராக இருக்கும். அந்த நிறத்தை ஒரு பக்கம் முழுவதுமே ஆரஞ்சாக நம்ம நிரப்பணும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கணும். என்னென்ன நிறங்கள் இருக்கோ அது தனித்தனியாக சிதறி கிடக்குது இல்லையா, அதையெல்லாம் ஒரு பக்கத்தில் சேர்க்கணுன்ற மாதிரி ஒரு மென்டல் சேலஞ்ச் கேம். ரொம்ப அற்புதமான விளையாட்டு. இதை இன்றைக்கி நம்ம விளையாடுறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையாடுறது கிடையாது. ஆனால் இதை விளையாடணும், அது ஒரு மென்டல் சேலஞ்ச் கேம் அப்படின்னு நம்ம ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கியூபிக் கேம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இங்கே படத்தில் காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இது உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற சின்ன பெரிய கியூப் கையில் பிடிக்க முடியாது, சின்னது இருக்குது. பெரியவர்கள் பெருசை பயன்படுத்திக்கிட்டு விளையாடுங்க. அவங்கக்கிட்ட குழந்தைங்கிட்ட சும்மா உட்கார விடாமல் அவர்களை சும்மா டிவி பார்த்துக்கிட்டு, நம்ம வேலை நடக்கணும்னு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், டிவி ஆன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது நொறுக்கு தீனியை கொடுத்துக்கிட்டு, இல்லைன்னா அனிமேட்டட் ஷோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு பாரு கண்ணா அப்படின்னு விட்டுடுறோம். இல்லைன்னா குழந்தைங்க நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செல்ஃபோனை கையில் கொடுத்துக்கிட்டு இதை பாரு அப்படின்னு நம்மளே ஆன் பண்ணிவிட்டு நிறைய படங்களை பார்க்க கொடுத்துட்றோம், இல்லாட்டி கேம் விளையாடுன்னு கொடுத்துட்றோம். அந்த குழந்தைங்க ஒரு கேம் பழகிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கேமையே தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கார் ரேஸ் இருக்குது. நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன், ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கார் ரேஸ் விளையாடுவாங்க. அந்த கார் ரேஸ் ஒரு தடவை விளையாடி பழகிட்டாங்கன்னா அடுத்தடுத்த அதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வேறு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்புன்னு அதுலேயே போய்கிட்டு இருக்கும். அப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க, அடுத்தது தேர்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. இதில் திரும்ப திரும்ப அதே விதமான சவால்களைத்தான் நம்ம பார்ப்போம், அதில் மாறுதல்கள் இருக்காது. அந்த ஒன்று மட்டும் நம்ம பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அதை சுற்றி தான் மூளை வேலை செய்யும், அடுத்த சவால்களுக்கு போகாது. அதனால் வேறு வேறு சவால்களை சந்திக்கக்கூடிய விளையாட்டுகளை நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும், அதுவும் பயனுள்ளதாக இருக்கணும்.
இந்த கியூபிக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நிறங்களை ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருந்தால் கூட நம்ம பிரெயினை நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடியது. நம்ம மூளையை வேகமாக இயங்க செய்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா மூளை சிறப்பாக செயல்படும். இயங்க செய்யணும் மூளையை எப்போவுமே. அதில் சிந்தனை கூடும் பொழுது மூளை ஷார்ப்பாகத்தான் இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விளையாட்டு. இது போல் நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய விளையாட்டு நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இது போன்ற விளையாட்டு எத்தனை வயது உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வயசு ஆயிடுச்சுனாலே இந்த கலர்லாம் இப்படி வரணும் கண்ணா, இந்த கலர் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நீங்கள் விளையாண்டு காமிச்சு அந்த குழந்தைங்கிட்ட கொடுத்துருங்க. அடுத்தது, பிள்ளைகள் படித்த பாடங்கள் அவர்கள் மனதிலே நிற்க வேண்டும் என்றால், இல்லை நல்ல செயல்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா அது நமக்கு ஆழ பதிய வேண்டும் என்றால் நாம் திரும்ப திரும்ப அதை நினைக்க வேண்டும். எது வரைக்கும்னா அது ஆழமாக பதியும் வரை நம்ம நினைக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பிள்ளைங்க எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, இல்லை தினமுமே பாடம் சொல்லித்தரத அன்னன்னைக்கே படிக்கக்கூடிய ஒரு வழக்கம் பிள்ளைகளுக்கு இருக்குன்னா அதை படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் விட்டுறணும். அதற்கு பிறகு நம்ம என்ன படித்தோம் அப்படின்றது மனசில் நாமே அதை சொல்லி பார்த்துக்கணும். நம்ம படித்தது சரியாக நினைவுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் அதை சொல்லி பார்த்துக்கணும். அப்போது எங்கேயாவது ஒரு தடங்கள் ஏற்படுது, நமக்கு எங்கே படித்தது நினைவுக்கு வரலைன்னா புத்தகத்தை புரட்டி பார்த்து மீண்டும் அந்த தகவலை தெரிந்து கொண்டு அதை மறுபடியும் நம்ம ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நினைத்து கொண்டிருக்க வேண்டும். புதிதாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிற பெரியவங்க கூட அதே மாதிரி தான் பின்பற்றணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ டெய்லரிங் கற்றுக்கிறதுக்காக போகிறாங்கன்னு வைங்களேன் பெரியவங்க. அது கற்றுக்கிட்டு அத்தோடு வந்துக்கிட்டு மறந்துட்டோன்னா அடுத்த நாளும் போய் அதுலேயே சந்தேகம் கேட்க தோணும். அடுத்த பாடத்துக்கு போகணும் இல்லையா? அதே சந்தேகம் கேட்டுட்டு இருந்தோன்னா அந்த பாடம் இழுத்துரும், அப்படியே பல நாட்கள் இழுத்துட்டு போயிடும். அப்படி இல்லாமல் நாம் கற்றவற்றை அவங்க இந்த கை எப்படி வெட்டணும், எத்தனை சென்டிமீட்டர் வைக்கணும், இப்படி வெட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு கர்வ் இருக்கணும்னு சொன்னாங்க, அதாவது வளைவு இருக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாம் சும்மா இருக்கும் பொழுது அதை ரிப்பீட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம மூளையில் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி தகவல்கள் சேகரிக்கும் பொழுது, அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணும்போது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மைண்ட் டயர்ட் ஆயிரும், அதாவது மூளைக்கு தொய்வு ஏற்படும். அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண பின்னாடி நம்ம கொஞ்சம் ஓய்வுக்கு விட்டு நம்ம என்ன பண்ணணுமோ வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு அதையும் கற்றுக்குறோம். பிற வேலைகளில் நம்ம கவனம் செலுத்துகிறோம் இல்லையா? அதையும் கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் கற்றுக்கிட்டதை. இப்படி நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் கற்றவற்றை மறக்க முடியாமல் ஆணித்தரமாக நம்ம மனசில் பதிஞ்சு போயிடும். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா புதிதாக வேறு ஒன்று கற்றுக்க முடியும். இப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது? பிரெயின் ஷார்ப் ஆகுது. ஏன்னா ஒரே குண்டாஞ்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காமல் புதிதாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது 3வது பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அதிலும் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட புத்தகங்களை படிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், பாடத்தில் ஸ்கூலில் என்ன புத்தகம் கொடுக்குறாங்களோ அதையே படிச்சுக்கிட்டு அதுலேயே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் போராது, பல தரப்பட்ட புத்தகங்களை படிக்க வேண்டும். சிந்தனை பிறக்கின்ற வகையிலே இருக்கக்கூடிய புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும். ஒரே துறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட்னா அந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஜியாகிரஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா வேறு புதிய சிந்தனை உருவாகாது. நமக்கு எது விருப்பமோ அதை மட்டுமே படிச்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறது அனைத்து புத்தகங்களும் நம்ம வாங்கி வைக்க முடியாது. புக்ஸ்ன்னு இருக்குது, அதை பார்த்து தேடி தேடி படித்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது பயனுள்ள செய்திகளை எல்லாம் வேறு துறைகளில் இருக்கக்கூடிய செய்திகளை படிக்க வேண்டும். அதே போல் பப்ளிக் லைப்ரரிஸ்னு நிறையா இருக்கும். அந்த லைப்ரரியில் ஒரு உறுப்பினராக ஆகிவிட்டு புதிய புத்தகங்களை படிக்கணும். இப்படி படிப்பதனால நம்முடைய மூளை கூர்மை சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி நம்ம கட்டாயம் சிந்திப்போம், அதை பற்றி மேற்கொண்டு வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற சிந்தனை கூட நமக்கு உருவாகும் இல்லையா? அப்போ அங்கே என்ன நடக்குது? நம்முடைய மூளை நாம் அறியாமலே கூர்மையாகி கொண்டிருக்கும்.
அதை நாம் சில காலம் கழித்து உணரலாம். அடுத்தது 4வது பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சவால்களை தரக்கூடிய விளையாட்டு நாம் தனியாக விளையாடாமல் வளர்ந்த பின்னாடி, குழந்தையாக இருக்கும்போது தனியாக விளையாட கொடுக்கணும், கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி பிறருடன் விளையாட வேண்டும். இப்படி பிறருடன் விளையாடுகின்ற விளையாட்டு அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் விளையாடி இருக்கோம். நம்ம மூதாதையர்கள் நிறைய உருவாக்கி இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கபடி, அப்புறம் கில்லி விளையாடுறது, பரமபதம் விளையாடுறது, தாயக்கட்டை விளையாடுறது, கல்லா மண்ணா நொண்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக விளையாட முடியாது. 4-5 பேர் கூட்டு சேர்ந்து தான் விளையாட முடியும். அப்படி 4-5 பேர் கூட்டு சேர்ந்து விளையாடும்போது இன்னும் நம்முடைய மூளை வேகமாக செயல்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எதிராளி அந்த விளையாட்டில் நம்மை காட்டிலும் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம இங்கே சுதாரிச்சிருவோம். நம்ம அவங்கள காட்டிலும் ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு சேலஞ்சுன்னு வரும்பொழுது நம்ம தான் ஜெயிக்கணும்னு துடிப்பாக செயல்படுவோம். அந்த துடிப்பான செயல் எப்பொழுது ஏற்படுதுன்னா நம்முடைய மூளை கட்டளை இடும் பொழுது தான். அப்போ மூளை வேக வேகமாக சிந்திக்கும். அதனால் கூட மூளை கூர்மையாகும். பலருடன் விளையாடும் பொழுது எதிர்கொள்கின்ற சவால்கள் எல்லாம் நம்முடைய ஞாபக மறதியை போக்கும், மூளையை கூர்மையாக்கும். அல்சைமர் அப்படின்ற நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அது சீக்கிரம் ஏற்படாது. சரி, அடுத்தது 5வது பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திட்டமிடுதல். அதாவது பிளான், ஸ்கெட்யூல். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஸ்கெட்யூலை உருவாக்கணும். அப்படியே ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு ஒரு நாளின் வேலை பட்டியலை நம்ம தயாரிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம அடுத்தடுத்து இது பண்ணணும் அப்படின்னு நம்ம மூளை இயங்கிக்கிட்டே செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கெட்யூல் பண்ணுறது பெரியவர்களுக்கு தானே பொருத்தமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எப்படி பொருத்தமாக இருக்கும், அவங்க எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ஸ்கெட்யூல் அப்படின்றது பட்டியலிட்டு போட தெரியாது. இருந்தால் கூட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு சொல்லி கொடுக்கணும். காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் படிக்கண்ணா, அப்புறம் சாமி கும்பிடுற வழக்கமாக இருந்தால் சாமி கும்பிடுக்கண்ணா, அப்புறம் இந்த நேரத்தில் குளிச்சிடணும், அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பணும், உன்னுடைய ஆவணங்கள் அதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ, அப்புறம் ஷூ ரெடி பண்ணிக்கோ. ஸ்கூல்லேருந்து வந்த பின்னாடி அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா விளையாடுறதுக்கு விடலாம். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் படிக்கணும். அதற்கு பிறகு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய மூளை அங்கே கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கணும். அம்மா இது சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு கட்டளை இட்டு கொண்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே விதமாக இருக்கும் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு. அதில் கொஞ்சம் நம்ம மாற்றி கொடுக்கணும் ஸ்கெட்யூல்லே. இன்றைக்கி இந்த கேம் விளையாடுற, நாளைக்கு வேறு கேம் நம்ம கொடுத்துக்கிட்டு இது விளையாடு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி மாற்றி ஸ்கெட்யூல் பண்ணணும். அதே போல் பெரியவங்க தன்னுடைய பணிகளை ஸ்கெட்யூல் பண்ணிக்கணும், அதாவது பட்டியலிட்டுக்கணும். எப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம், அப்புறம் சாமியை கும்பிடணும், என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி சாமியை கும்பிடணும். அதுக்கப்புறம் என்ன வேலை வச்சுருக்கோமோ அதை நம்ம இப்போது உத்தியோகத்துக்கு போகிறதா இருந்தால் அந்த உத்தியோகத்தில் ஏதாவது டார்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பற்றி சிந்திக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வெளியில் போகணும், வெளியில் போயிட்டு யாரை சந்திக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதே தொழிலில் இருந்தாங்கன்னா என்ன தொழிலில் அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பட்டியல் இட்டுக்கிட்டோம்னா நம்ம மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கும், பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். அடுத்தது 6வது பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும். ஒருவருக்கு ஆரோக்கியமான தூக்கம் இருந்ததுன்னா அவர்களுடைய மூளை சிறப்பாக செயல்படும். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி, டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம் இருந்ததுன்னா நம்ம ரொம்ப மூளையை கசக்கவே வேண்டாம். நம்ம மூளை கூர்மையாக இருக்கும், சிறப்பாக செயல்படும். நமக்கு தூக்கமே இல்லைன்னா எங்கேருந்து நம்ம சிந்திப்போம்? நமக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா சரியாக சிந்திக்க முடியாது, தூங்கி வழிவோம். எது கேட்டாலும் என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாத, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு சிந்திக்க முடியல அப்படின்ற மாதிரி மந்தமாகவே பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு சுறுசுறுப்பாக இருக்கிற நமக்கும் கூட அந்த மந்தம் தொற்றிவிடும். அதனால் யார் ஒருத்தருக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம், ஆரோக்கியமான தூக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும், தேவையில்லாதவைகளை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். தேவையில்லாதது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் செல்ஃபோன் சேட்டிங், அப்புறம் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதிலெல்லாம்
பயனுள்ளது செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவையில்லாமல் சேட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறது, தெரியாதவர்களுக்கெல்லாம் சேட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவை கிடையாது. அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். அதுக்குன்னு ஒரேடியாக ஒதுக்கிடுங்கன்னு சொல்லலை, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். அதுக்குன்னு ஒரேடியாக ஒதுக்கி விடணும்னு கூட சொல்லலை. ரொம்ப குறைவாக பயன்படுத்தணும், நேரத்தோடு தூங்கணும். இன்றைய காலகட்டத்தில் 75% மேலானவர்கள் நேரங்கெட்ட நேரத்தில் தூங்கிறது, நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இது எல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது இந்த செல்ஃபோன் தான். அதை கொஞ்சம் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டோம், அதாவது கை கெட்டின தூரத்தில் இல்லாமல் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு நேரத்தோடு படுத்து நேரத்தோடு எந்திரிச்சு பாருங்கள். உங்களுடைய புத்தி கூர்மையாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் பிரெயின் ஷார்ப்பனிங் டிப்ஸாக 6 மட்டுமே பார்த்தோம். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. அது போக போக வயதிற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கமெண்ட்ஸில் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். சரி, இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நான் வழக்கம் போல் விஹா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன் இல்லையா, அதை சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான ஸ்பெல்லிங், அதாவது விஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. போலிகளை தடுப்பதற்காகத்தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். போலிகள் வேறு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஹா பேர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. எங்களுடைய மகள்கள் 2 பேருடைய பேர் சேர்த்தா விஹான்ற பேர் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. இந்த 2லையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கும் கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய விஹா ஷாப்புக்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இருக்குது, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்குது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க பொருள் தாங்க அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் கடையிலையும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. எங்களுடையது ரொம்ப தரமான பொருள்களாக இருக்கும். நான் தயாரிக்கின்ற ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் பூஜை பொருள்கள் எல்லாம் மிகவும் தரம் வாய்ந்தது. அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், ரிவ்யூஸில் பார்க்கலாம். நான் செய்த பொருள்கள் தோற்றத்திலேயே வேறு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதே குவாலிட்டி இருக்குமான்றது எனக்கு தெரியாது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.